Hi. One exercise for hip and hamstring also. You can repeat 10 times on each side and then go to the other side, other leg 10 times. Like that you can do 3-4 sets. இந்த ஒரு ஹிப் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுனால நல்ல ஹிப் ஜாயின்ஸுக்கு ரொம்ப நல்லது, ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இந்த 2-3 எக்ஸசைஸோட காம்பினேஷன் தான். இது ஒரே எக்ஸசைஸ் தான். ஒரு காலுக்கு நான் 5 டைம்ஸ் பண்ணி காமிக்கிறேன். போத் லெக்ஸ் ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட். பேலன்சிங் ரொம்ப முக்கியம் அதில். ஸோ இதில் பேலன்சிங் இம்ப்ரூவ் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் இம்ப்ரூவ் ஆகும், ஹிப் ரொட்டேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கோர் ஸ்ட்ரென்த் இதில் நிறைய வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரே எக்ஸசைஸ். நீங்கள் என் கூட செய்யலாம், இல்லை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தனியாகவும் செய்யலாம். 5 கவுண்ட்ஸ் ஒரு காலுக்கு நான் செய்கிறேன். பொசிஷன் பாருங்கள், நல்லா படுத்துருங்க, ஹெட் டவுன், நல்லா ஹிப்பை மேலே கொண்டு வந்துருங்க. மேலே கொண்டு வந்துட்டு இந்த கை இருக்கு இல்லையா, இப்படி வச்சுருங்க. கீழே வச்சுட்டு ஒரு காலில் மேலே சிங்கிள் லெக் பேலன்ஸ் மேலே தூக்கிட்டு கீழே கொண்டு போயிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி இதை டேப் பண்ணணும். 1 2 3. இடுப்பை கீழே இறக்கிறாதீங்க, இது இப்படி போயிடும். அப்படியே மேலே வச்சுக்கோங்க. 4 and 5. அதே மாதிரி இந்த கால் பண்ணுறேன் 10 டைம்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆக்சுவலாக பண்ணுறப்போ 1 உள்ள கொண்டு போய் இதை டேப் பண்ணும். 2 3 இடுப்பு மேலே வைங்க. 4 5 கீழே வச்சுருங்க. ரெஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் கம் அப். இது பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ். உங்களோட ஹிப்புக்கு, ஹாம்ஸ்ட்ரிங், மெயினாக சில பேருக்கு கிராம்ஸ் ஆகும். இது பண்ணுறப்போ கிராம்ஸ் ஆகலாம். அது கிராம்ஸ் ஆச்சுன்னா நிறுத்திடுங்க, வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் அது. ஸோ என்டையர் கோருக்குமே ரொம்ப நல்லது இது. தயவுசெய்து இது செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.